1/2 கேஜி மட்டன் ஆர் சிக்கன் எதாக இருந்தாலும் ஓகே. அதில் எப்படி பிரியாணி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சி பூ 1, பிரியாணி இலை தேவையான அளவு, 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 லெமன், 3 பச்சை மிளகா காம்பு கிள்னது, 2 கைப்பிடி அளவு புதினா, மீடியம் சைஸ் தக்காளி 3 நறுக்கி வச்சுக்கோங்க, 1 கப் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு அரைச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம சொன்ன பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு 1/2 கேஜி மட்டன் ஆர் சிக்கன் எதாக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதோடைய ஸ்மெல் வந்து நமக்கு வராது. ஒரு குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த லவங்கப்பூ, பட்டை எல்லா பொருளும் மசாலா பொருளையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடணும். அது நல்லா எண்ணெயில் வணங்கினா தான் அதோடைய டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து நமக்கு இறங்கும். ஸோ அதை நல்லா வணங்க விடுங்க. வணங்க விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடணும். பச்சை மிளகாவை காம்பு மட்டும்தான் கிள்ளி ஆட் பண்ணணும், நறுக்கக்கூடாது. ஆட் பண்ணி அது நல்லா குக் ஆன பிறகு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்னா நம்ம வெங்காயத்தை வந்து வணங்க வைக்க முடியாது, அடிப்பிடிச்சிடும். அதனால் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா குக் ஆனதும் 1 கைப்பிடி புதினா, நறுக்கி வச்ச தக்காளி, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கல்லுப்பு தேவையான அளவு போட்டு வணங்க விட்டுட்டு பிரியாணி மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு வணக்கி விட்டுறணும். தயிர் தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதித்ததும் 1/2 லெமனை வந்து நம்ம அதில் பிழிஞ்சு விட்டுறணும். நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு கிளறி கொடுங்க. அது நல்லா கொதித்த பிறகு நம்ம அரிசியையும் அதுலேயே ஆட் பண்ணிடணும். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் லிட் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 1 கைப்பிடி புதினாவை வந்து மேலே தூவி விட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டால் டேஸ்டியான பிரியாணி ரெடி.